கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று 5வது நாளாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர்கள் என 5 பேர் ஆஜராகியுள்ளனர். மேலும் மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து 2 அதிகாரிகள் ஆவணங்களுடன் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் வெளியே சென்ற மின்சாரத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 10 நிமிடம் கழித்து மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் இன்று 5வது நாளாக விசாரணை நடத்தப்படுகிறது.